மத்தேயு 19 வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். இந்த இடத்துல அந்த எல்லாம் என்பதற்கு என்ன விஷயம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறதா? மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் மரியாளுக்கும் தூதன் மூலமாக அதான் சொன்னார். ஒரு கன்னிகைக்கு தேவகுமாரன் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட போது, இது எப்படி ஆகும்னு கேட்கப்பட்ட போது, தேவனாலே எல்லாம் கூடும், அவ்வளோதான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு வேற விளக்கம் சொல்லப்படலை, சொன்னாலும் புரியாது. 37 வசனம், லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் அங்கே சொல்லப்பட்ட பதில். யோபுவினுடைய வாழ்விலையும் சொல்லப்பட்ட ஒரு முடிவுரை, ஒரு நீதி என்னவென்றால், யோபுவினுடைய வாழ்க்கை வரலாறுலே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவராலே எல்லாம் கூடும் என்பதுதான் வேதத்தினுடைய இன்னும் பல இடங்களிலே அதை பார்க்கிறோம். அவரால் எல்லாம் முடியும். ஆனால் நமக்கு எழும்புகிற கேள்வி, அது எப்படி என்று நினைக்கிறோம். மனுஷனுடைய தன்மையை நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் பரலோகத்துக்கு போகிறது கஷ்டம். ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிரும். எவ்வளோ கஷ்டமோ, ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையிறது எவ்வளோ கஷ்டமோ, அவ்வளவு கஷ்டம் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் பரலோகம் போகிறதுன்னாரு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அப்போனா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, எல்லாம் தான் பணத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறானே என்கிற தொனியில் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது மனிதனால் கூடாதது. பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தனை ஒரு மனுஷன் போய் சுவிசேஷம் சொல்லிலாம் மாற்ற முடியாது. மனிதனால் அது முடியாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று அவர் சொன்னார். இப்போ எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. மனிதனுடைய பலவீனம் அங்கே தடையாக வருகிறது, அல்லது ஒரு கேள்விக்குறியாக எழும்புகிறது. பணத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான், ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காதவன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? அதுதான் அங்கே தொக்கி நிற்கிற கேள்வி. மரியாள் கேட்ட கேள்வி அதுதான், இது எப்படி ஆகும்? இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இயற்கை நியதியின்படி இது சாத்தியமில்லை. இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததில்லை. அதுக்கு சொல்லப்பட்ட பதில், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதுதான். யோபுவினுடைய வாழ்விலும் அப்படிதான். எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு, மரியாதை போச்சு, மனைவி கூட விலகி போயிட்டா, எல்லாம் போச்சு. 3 நண்பர்கள் தான், இன்னொருத்தன் 4 பேர் தான் கூட இருக்காங்க, அவங்களும் குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிலையிலும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஆண்டவர் பேசும்போது அவன் உணர்ந்து கொண்ட, கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போவும் யோபு விசுவாசிக்கலை. இப்போ விசுவாசம்னு பேசுகிறாங்க. அது ஒரு சீசனாக இருந்துச்சு. நீ விசுவாசிச்சாதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அது உண்மைதான். நாம் விசுவாசிக்காவிட்டால் யாரோ ஒருத்தர் விசுவாசிக்கணும், அதுவும் உண்மைதான். யோபு விஷயத்தில் யார் விசுவாசித்தார்கள்? யோபு விஷயத்தில் யோபு விசுவாசிக்கலை. நான் நாளை காலைல வந்தால் நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான் ஒரு இடத்துல. நான் நாளை காலைல வந்து பார்த்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் என்ன விசுவாசிச்சானா, இந்த பூமியின் கடைசி நாளில் மீட்பர் பூமியின் மேலே நிற்பார், கடைசி நாளில் பூமி மேலே நிற்பார்,
இந்த உடம்பெல்லாம் அழுகி போன பிறகு நான் அவரை காண்பேன், உயிர் தெழுந்து அவரை காண்பேன். அப்படி தான் சொன்னான். காலையில் வந்து பார்த்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தான் சொன்னான். அவனுக்கு இழந்து போனது திரும்ப கிடைக்கும், வியாதி சுகமாகும், பிள்ளைகள் மறுபடியும் பிறப்பார்கள், உறவுகள் திரும்பி வருவார்கள். எந்த நம்பிக்கையும் அவனுக்கு கிடையாது. கூட இருந்த நண்பர்களும் அவனை விசுவாசிக்கலை. யோபு உனக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிடும்னு ஒருத்தன் கூட சொல்லலை. 4 பேருமே என்ன சொன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னானே தவிர ஒருத்தன் கூட ஜெபம் பண்ணலை, ஒருத்தன் கூட சொல்லலை யோபு உனக்கு எல்லாம் சரியாயிரும், சுகமாயிரும், உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும்னு ஒருத்தன் கூட சொல்லலை. யோபுவும் நம்பலை, யோபுவுக்காக யாரும் விசுவாசிக்கலை. ஆனாலும் யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்தார். அதுதான் கிருபை. கிருபையை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்க நிறையா. அவர்கள் பேசுவதிலே ஒரு பகுதி உண்மை இருக்கிறது. மிகைப்படுத்திய சில விஷயங்கள்லாம் அவர்கள் அதிகப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதில் ஒரு பகுதி உண்மை இருக்கிறது. கிருபை உபதேசத்தில் ஒரு பகுதி உண்மை. மரியாளுக்கு யார் விசுவாசித்தார்கள்? அவள் விசுவாசித்தாளா என்ன? இல்லை. ஏசுநாதர் என் வயிற்றில் வந்து பிறப்பார்னு விசுவாசிச்சாலா? எத்தனையோ பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தாங்க வரலாற்றில். என் கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னு ஏசாயா சொன்னதுனால எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் என் வயிற்றில் மேசியா பிறப்பார்னு காலமெல்லாம் காத்திருந்தே போய் சேர்ந்துட்டாங்க வரலாற்றில். ஆனால் இவளுக்கு கிஞ்சித்தும் கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. என் வயிற்றில் இயேசு பிறப்பார்னு அவள் கொஞ்சம் கூட கற்பனையை பண்ணலை, யோசிக்கவே இல்லை. அதனால தான் நிச்சயதார்த்தத்துக்கு உட்பட்டு விட்டாள். இல்லைனா தான் அவள் கன்னியாவே இருந்திருப்பாளே. ஆனால் அவள் வயிற்றில் வந்து பிறந்தார். அவருடைய வல்லமை என்ன தடை இருந்தாலும், நம்ம விசுவாசிக்காட்டாலும் நம்பாட்டாலும், நம்ம யாருமே நமக்காக விசுவாசிக்காட்டாலும் அவருடைய வல்லமை சர்வ வல்லமை, அது சகலத்தையும் செய்யும். நாமே கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காம எது மேலேயோ யார் மேலேயோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் கூட அந்த நிலையிலும் அவருடைய வல்லமையால் கிரியை செய்ய முடியும். இது மனிதனால் கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வல்லமைக்கு எல்லை இல்லை, அவராலே முடியும். அவருடைய வல்லமையை குறித்த ஒரு வெளிச்சம், அவருடைய வல்லமையை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வருவதாக. தேவனாலே எல்லாம் கூடும், மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென்.